திருமங்கலம் அருகே முன்விரோதம் காரணமாக கட்டிட தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கூடக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் பாண்டிச்செல்வி தம்பதியினருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். கட்டிட தொழிலாளியான கண்ணன் குடும்பத்திற்கும் எதிர் வீட்டில் வசித்து வந்த சரத்குமார் குடும்பத்திற்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு நடைபெற்றுள்ளது. அதிலிருந்து சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு வாய் தகராறு, கைகலப்பு என இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை கண்ணன் பணி முடித்து வீட்டிற்கு வந்தபோது எதிர் வீட்டில் வசித்து வரும் சரத்குமார் மற்றும் அவருடைய தாயார் லட்சுமி தகாத வார்த்தைகளால் கண்ணனை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த கண்ணன் அவர்களோடு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கண்ணன் சகோதரர் கூடக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் மேலும் தகராறு முற்றிய நிலையில் சரத்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கண்ணன் மீது சரமாரியாக குத்தியுள்ளார். இதை தடுக்க முற்பட்ட அவரது சகோதரர் சசிகுமார் மீதும் கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த கண்ணன் மயங்கி விழுந்தார். இதை கண்ட உறவினர்கள் உடனடியாக இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் கண்ணனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் பலத்த காயமடைந்த சசிகுமாருக்கு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கண்ணன் மனைவி பாண்டிச்செல்வி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து சரத்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கொண்டாவில் 1 கிலோ 150 கிராம் எடை கொண்ட கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பள்ளிக்கொண்டா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் பள்ளிக்கொண்டா காவல் ஆய்வாளர் சுப்பிரமணி தலைமையிலான போலீசார் பள்ளிக்கொண்டா தோப்பு பகுதிகளில் சோதனை செய்தனர். அப்போது மஞ்சுநாத் திருமண மண்டபம் பின்புறம் உள்ள தென்னந்தோப்பில் சந்தேகத்திற்கிடமான வகையில் 2 வாலிபர்கள் சுற்றித் திரிவதை கண்ட போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் பள்ளிக்கொண்டா அடுத்த கேமரான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் கீழச்சூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் ஆந்திர மாநிலம் பழமநேரி பகுதியில் இருந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து பள்ளிக்கொண்டா பகுதியில் விற்பனை செய்யப்படுவதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து சுமார் 1 கிலோ 150 கிராம் எடை கொண்ட கஞ்சா மற்றும் 4 அட்டை போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் பகுதியில் கைத்துப்பாக்கி ஒன்று குப்பை கொட்டும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஆதனூர் ஊராட்சியில் உள்ள கொருக்கன்தாங்கல் பகுதியில் ஒரு வீட்டின் அருகே இருந்த குப்பையில் கைத்துப்பாக்கி ஒன்று கீழே கிடந்துள்ளது. இதை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த நபர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆதனூர் ஊராட்சியில் கொலை மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட பல சமூக விரோத செயல்கள் நடைபெற்றதால் பதற்றத்துடன் காணப்படும் அந்த பகுதியில் துப்பாக்கியை பார்த்து அச்சமடைந்த பொதுமக்கள் மணிமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் துப்பாக்கியை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தினர். கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.